வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 3 வண்டிங்க பார்க்க போகிறோம். அதில் 2 பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி 7 சீட் வண்டி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டு. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ 7 சீட் வண்டி, இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ 10 சீட் வண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சு இது 5 சீட்டர். இந்த 3 வண்டியும் தான் பார்க்க போகிறோம். மூணுமே லோ பட்ஜெட் தான், ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்குது. இந்த 3 வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் இருக்குது. ஸோ ஜான் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னை பைபாஸில் பார்த்தீங்கன்னா சுண்டம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சுண்டம்பட்டியை தாண்டின உடனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்கும். அது அப்படியே ஆப்போசிட்டில் ரைட் சைடு இருக்குது. அதாவது இங்கேருந்து சென்னை போகும்போது ரைட் சைடு ஜான் கார்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 வண்டியுமே பார்க்கலாம். 3மே நெகோசியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நம்ம சொல்கிற ரேட்லேருந்து நம்ம முன்னே பேசி குறைச்சிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் வீடியோவில் கொடுத்துறேன். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன். ஏதாவது டவுட்னா நீ கால் பண்ணி கேளுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா பொலிரோ ஜெட்டலக்ஸு 7 சீட் வண்டி. வண்டி தெளிவாக இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான வண்டி. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2005 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2026 வரைக்கும் லைவில் இருக்குது. ஸோ அடுத்த 4 வருஷத்துக்கு பேப்பர்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 2,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN07 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ பொலிரோ அப்படிங்கிற போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ நல்ல இன்ஜின்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி மட்டும் இருக்குது. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாடா சுமோ. வண்டி நல்லாவே இருக்கும். உங்களுக்கு 10 சீட்டு வண்டி. 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN18 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா 80% இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 20% இருக்கும். ஸோ பெரிய வண்டி. ஒரு 13 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு தெளிவாக இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு தெளிவான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,80,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ரிச்சு VDI வேரியண்ட்டு. ஸோ VDI அப்படின்னால டீசல் வந்துடும். டீசல் அப்படிங்கிற போது உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும். ஒரு அருமையான வண்டி. 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க.
1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN04 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ ஒரு தெளிவான வண்டி உங்களுக்கு பக்காவாக இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான வண்டி. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகிற வண்டி, மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காதவங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,55,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.